தூத்துக்குடி மாநகராட்சி குப்பை கிடங்கில் மியாவாக்கி முறையில் 130 ஏக்கரில் நடப்பட்ட மரக்கன்றுகள் வளர்ந்து தற்போது சோலை வனமாக காட்சியளிக்கிறது. மாநகராட்சியின் பெரும் முயற்சிக்கு மக்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் கோவையிலும் இந்த நடைமுறையை பின்பற்ற தொடங்கியுள்ளனர். அது குறித்த காட்சியை ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பார்ப்பதற்கு அடர்வனமாக காட்சியளிக்கும் இந்த இடம் ஒரு மாநகராட்சியின் குப்பை கிடங்கு என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் தொடர் முயற்சியால் இதனை சாத்தியமாக்கியிருக்கிறது தூத்துக்குடி மாநகராட்சி. எங்கு பார்த்தாலும் உப்பளங்களாக காட்சியளிக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சாலையில் தருவை குளத்திற்கு முன்பாக ஐயனார்புரத்தில் சுமார் 526 ஏக்கர் பரப்பளவில் தூத்துக்குடி மாநகராட்சியின் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. இந்த குப்பை கிடங்கில் தீ விபத்துகளை தவிர்க்க 2019 வெறும் 2 ஏக்கரில் பயோமைனிங் முறையில் குப்பைகளை பிரித்து 2000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. அப்படியாக தொடங்கிய மரம் வளர்ப்பு தற்பொழுது 130 ஏக்கரில் 2 லட்சத்திற்கும் அதிகமான மரங்களுடன் பெரும் சோலை வனமாக காட்சியளிக்கிறது. மியாவாக்கி முறையில் பராமரிக்கப்படும் இந்த மரங்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில் வெளியேற்றப்படும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுவதும் தனி சிறப்பாக உள்ளது. என்னென்னா நண்பன் பார்த்தீங்களா, இவ்வளோ வெயில் உலகம் ஃபுல்லாகவே கிளைமேட் சேஞ்சில் வந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சோலையாக இருக்கும். அதுக்கு காரணம் தூத்துக்குடியிலேருந்து போகிற அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் தண்ணியை அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி செடிக்கு போக மிச்சம் கடலுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் 525 ஏக்கரில் இன்னும் 2 வருஷம் ஒரு மிகப்பெரிய, அதாவது அடர்ந்த காடாக இருக்கும், பார்க் இருக்கும். தூத்துக்குடியில் எல்லாம் வந்து எப்போவுமே தூத்துக்குடி என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஒன்று சினிமா தேட்டருக்கு போகணும், இல்லை பீச்சுக்கு போகணும். இந்த மாதிரி பார்க்கை உருவாக்கிட்டு இருக்கோம். இதில் முதலமைச்சருக்கு உத்தரவு கணங்க பல்வேறு நடவடிக்கை, அதாவது அடர்ந்த காடு வளம் கூடணுங்கிறது திட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மிக விரைவில் அதை பூர்த்தி செய்கிறோம். வெறும் மரம் வளர்ப்போடு மற்றும் நின்று விடாமல் மரங்களுக்கு நடுவே தேனீ வளர்ப்பு, மரத்தடை நிழலில் மண்புழு உரம் தயாரித்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவது என்று தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியாக விளங்குகிறது தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம். தூத்துக்குடி மாநகராட்சியிலேருந்து குப்பை இங்கேருந்து வருது வண்டியிலேருந்து. நாங்கள் அதை தனியாக பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து தனியாக உரம் தயார் பண்ணி மிஷினில் அரைச்சி தொட்டியில் போட்டு சாணி உரம் கலக்கி மக்க வச்சு கேட்குறவங்களுக்கு பைசா இல்லாமல் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். நாங்களும் இங்கே செடி கொடியெல்லாம் வச்சு பதியம் போட்டு செடிகளும் வளர்க்குறோம். பசுமையான தூத்துக்குடி மாநகராட்சி ஆகிறோம். ஒரு தேனீக்கள் வளர்க்குறோம். தேனீக்கள் வளர்த்து அது உள்ளே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மண்புழு உரம் தயாரித்து அதை வெளியே சேல்ஸ் பண்ணுறோம். உள்ள மக்கு உரம் தயாரித்து அது வெளியே சேல்ஸாக போகுது. இன்னொன்று செடிகள் வளர்க்குறோம். இந்த மருந்து வகைகள் செடிகள் எல்லா வகை செடிகளும் வளர்த்து அதையும் நாங்கள் வெளியே வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் அவங்களுக்கு பயன்படுது. இதனிடையே கோவை மாவட்டம் வெள்ளலூரில் பொதுமக்களின் நீண்டகால பிரச்சனையாக உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கிலும் மரம் வளர்ப்பு மூலம் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க முயற்சி தொடங்கி இருக்கிறது. 625 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கில் நாளொன்றிற்கு 1000 டன்னிற்கும் அதிகமான குப்பைகள் கொட்டப்படுகிறது. ஆனால் அவற்றை கையாள போதுமான வசதிகள் இல்லாததால் குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. இதனால் தண்ணீர் மற்றும் காற்று மாசடைந்து பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது. வெள்ளலூரில் வசிக்க அச்சப்படும் மக்கள் அந்த ஊரையே காலி செய்துவிட்டு வேறு பகுதிகளில் குடியேறி வருகின்றனர். எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருந்தேன் நான். இந்த ஸ்மெல் வந்தனால எனக்குள்ள இந்த வீசிங் ட்ரபிள் வந்துருச்சு. இதனால் கொஞ்சம் குப்பை கிடங்குலேருந்து கொஞ்சம் தள்ளி குடி போகிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம். எங்கள் ஸ்ரீராம் நகர் பகுதியில் கூட குடியிருந்தோம். அங்கேயும் நிறைய ஜனங்கள் வந்து வீடெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சேராமல் போய் லங்ஸ் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை. எல்லா நாட்களுமே 365 நாளில் எல்லா மனுஷனும் ஒரு 200 நாள் வியாதியோடு தான் இருக்காங்க. இந்த போத்தனூர் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா எல்லா வீதி ஃபுல்லாகவே போத்தன் சுந்தராபுரம் ஃபுல்லாக இந்த குப்பை ஸ்மெல் தான். எந்த மனுஷனுமே சுகமாக இருக்கான்னு சொல்லவே முடியாதுங்க. எல்லா வீட்லேயும் மெடிசன் இல்லாத வீடு இன்றைக்கி இல்லை. எல்லா வீட்லையும் மெடிசன், அது எல்லா வீட்லையும் பார்த்தா லன்ஸு முக்காசி லன்ஸு பாதிச்சிருச்சு, கிட்னி பாதிச்சிருக்கு எல்லா வீட்லேயுமே. குப்பை வந்து ரொம்ப ஸ்டாக் ஆகாமல் நம்ம உடனே ரீசைக்கிள் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வராமல் இருக்கும். வந்தாலும் இது இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரொம்ப ஓவர் டேஸ் எடுத்து அது ஸ்டாக் ஆகாமல் உடனே ரீசைக்கிள் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து சுற்றி மரங்கள் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா மரம் இல்லாதனால சில சமயம் அது தீ பிடிச்சிருது.
அந்த புகை வந்து எல்லா பக்கமும் பரவி அது ரொம்ப அதையெல்லாம் நாங்கள் சுவாசிக்கிறோம். அதனாலேயே மெயினாக எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அதை பார்த்து ரீசைக்கிள் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மரம் சுற்றி வைக்கணும். இந்த நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் மரங்களை நடும் முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. முதலில் காலி இடங்களில் மரக்கன்றுகளை நட்டுள்ள அதிகாரிகள் அதன் வளர்ச்சியை பொறுத்து அதன் பரப்பளவை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளனர். அங்கு இருக்கக்கூடிய 15.5 லட்சம் கியூபிக் மீட்டர் பழைய குப்பைகளை அழிக்கிறதுக்கு இப்போது ஒரே ஒரு பயோமைனிங் யூனிட் தான் செயல்படுது. ஒரு 3 யூனிட்டாவது எக்ஸ்ட்ரா போட்டாகணும். அது இல்லாமல் வெள்ளலூருக்கு வரக்கூடிய குப்பைகளை குறைக்கிறதுக்காக 65 மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டரு எல்லா பக்கம் போட்டிருக்கிறாங்க. அதை முழுசாக செயல்பட வைக்கணும். மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்றிவிட்டு பசுமையான மரங்களை அதிகளவில் வளர்த்து வெள்ளலூர் குப்பை கிடங்கை சோலை வனமாக மாற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார் மற்றும் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.